வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ சோஷியல்கான ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கிற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அஸ் வெல் அஸ் புக் பேக் எக்ஸசைசஸ்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். நம்மளோட சேனல்ல இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸை நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில நம்மளுக்கு 3 லெசன் இருக்கு, ஜியாகிரபியில ஒரு லெசன் இருக்கு, சிவிக்ஸ்ல 2 லெசன் இருக்கு, அண்ட் எக்கனாமிக்ஸ் புதுசா டேர்ம் 1ல நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்காது. இதுல எக்கனாமிக்ஸ் புதுசா ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்கா என்னென்னலாம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் என்ன இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கள் கற்கால பண்பாடும், இது ரெண்டத்தை பத்தி தான் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, வேத காலம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்திய வரலாற்றில் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1500 இருந்து 600 காலகட்டம் வரைக்கும் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேத காலம்னு சொல்றாங்க. வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது. அந்த காலத்துலதான் வேதங்கள்லாம் அதிகமா இது பண்ணதுனால வேத முறை அதை வந்து அங்க இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், அதாவது அந்த காலத்துல வந்து காடுகளை ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அழிச்சுதான் அங்கதான் வந்துட்டு விவசாயம் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்லாஷ் அண்ட் பர்னிங் இதுன்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது வேதகால பண்பாட்டின் பரவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்வர். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வேளாண்மையில முக்கியமானது. அடுத்து இந்த வேத காலத்துடைய காலம் பரப்பு சான்றுகள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து சிந்து வெளிக்கு பார்த்திருப்போம் இல்லையா, சிந்து சமகாலத்துக்கு. இப்ப வேத காலத்துக்கு பாருங்க, அதோடைய புவியியல் பரப்பு எங்க இருக்குன்னா வட இந்தியால. காலப்பகுதி பாத்தீங்கன்னா இது இரும்பு காலம்னு சொல்லுவோம். அதுவே சிந்து வெளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெங்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்ல உலோக காலம்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததுதான் வேத காலம் வந்திருக்கு. வேத காலத்தை வந்து இரும்பு காலம்னு சொல்றாங்க. இதோடைய கால அளவு பாருங்க, கிமு 1500 இருந்து 600 வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான சான்றுகள் என்னன்னா வேத கால இலக்கியங்கள் மூலியமா நம்ம வந்துட்டு வேத காலம் ஒன்று இருந்ததாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நாகரிகத்தின் இயல்பு என்னன்னா கிராம நாகரிகம்னு சொல்றாங்க. அதுவே சிந்து சமவெளி வந்து நகர நாகரிகம், ஹராப்பா நாகரிகம் வந்து நகர நாகரிகம்னு பார்த்திருப்போம். இது வந்துட்டு கிராம நாகரிகம். இதை வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகங்கள் இருக்கும். அதே மாதிரி வேதங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 4 வேதங்கள் என்னென்னு பாருங்க. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். சரிங்களா? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். நான் இம்பார்ட்டன்ட், அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தாங்க பாக்குறேன். நீங்க வந்து எல்லாமே படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. வேத நூல்கள்ல வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்ருதி, இன்னொன்னு ஸ்மிருதி அப்படின்றாங்க. ஸ்ருதியில என்னென்னலாம் வரும்னா 4 வேதங்கள் வரும், ஆரண்யங்கள் வரும், பிராமணங்கள் வரும், உபநிடதங்கள் வரும். அதே ஸ்மிருதியில இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம், புராணங்களான சிவபுராணம், விஷ்ணு புராணம், அதே மாதிரி சூத்திரங்கள்ல தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்னன்னா சத்தியமேவ ஜெயதே. அது தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இது இருக்கு இல்லையா, தேசிய கொடியில இருக்க அந்த 24 சக்கரத்துல இருக்க 24 ஆரங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாரநாத் தூண், அசோகர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே இது வந்து வாய்மையே வெல்லும்னு தமிழ்ல சொல்லுவோம். இது எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, முண்டக உபநிடதம் இதுல இருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்க்கலாம்.
சபா சமிதி அப்படின்னா என்னன்னா, சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. அதாவது அந்த காலத்துல இப்ப மக்கள் எல்லாம் கூட்டி இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, மன்னர்கள் மூலியமா ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல சபா அப்படின்னா மூத்தோர்கள் கொண்ட மன்றம், சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு தான் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேத காலத்தை வந்து 2 கட்டங்களா பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா தொடக்க ரிக்வேத காலம்னு சொல்றாங்க, இன்னொன்னு பின்வேத காலம். ஓகேங்களா, வேத காலத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு தொடக்க ரிக்வேத காலம், அதுதான் 1500 இருந்து 1000 வரைக்கும். அதுவே பின்வேத காலம்னா 1000 இருந்து 600 வரைக்கும். இது வந்து பின்வேத காலம். எப்படி வந்து அரப்பா வந்து இயர்லி அரப்பா, லேட்டர் அரப்பா, மிடில் அரப்பான்னு பிரிப்பாங்களோ அதே மாதிரி இதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க, பாலி பாலி அப்படின்னா இது வந்து ஒரு வரி. இது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6இல் 1 பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும். அதாவது 6ல் 1 பங்கை வந்துட்டு அங்க மன்னருக்கோ அரசருக்கோ செல்றது. இது வந்து வேத காலத்துல பின்பற்றின ஒண்ணு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, பாலி. வசூலிக்கும் அந்த வரிக்கு பேர் என்னது, பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரிக்வேத காலத்துல மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தங்கம், இரும்பு, தாமிரம் அல்லது செம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் பாருங்க, ஹிரண்யா, ஷியாமா, அயாஸ். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, தங்கத்துக்கு அவங்க ஹிரண்யான்னு சொல்றாங்க, இரும்புக்கு வந்துட்டு ஷியாமான்னு சொல்றாங்க, அதே மாதிரி தாமிரம் அல்லது செம்ப வந்து அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இரும்பு காலம். அதாவது இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து வேத காலம் பார்த்தாச்சு இல்லையா, இப்ப பெருங்கற்காலம் இல்லைன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சிந்துவெளிக்கு அப்புறம் இரும்பு காலம் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். மெகாலித்திக் அப்படின்றது கிரேக்க சொல். மெகா அப்படின்னா என்னது, பெரியன்னு அர்த்தம். லித்துனா கல், அதான் பெருங்கற்காலம். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டது. அதாவது பெருங்கற்காலம் ஏன்னு சொல்றாங்கன்னா, இறந்தவர்களை புதைச்சு அந்த இடங்களுக்கு மேல பலகைகளை கொண்டு மூடி இருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப இது பண்றோம் இல்லையா, இப்ப நம்ம இடுகாடுகளுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், புதைத்தவர்களுக்கு மேல அந்த ஒரு சிமெண்ட்ரி மாதிரி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் வந்து இது பண்ணி கட்டினதுனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல எங்கெங்கெல்லாம் பெருங்கற்காலம் ஆய்விடங்கள் பாத்தீங்கன்னா, முக்கியமா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கீழடி எங்க இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி கீழடி அப்படின்றது என்னது, சிவகங்கை மாவட்டம். சரிங்களா, சிவகங்கை மாவட்டம். இங்க என்ன மாதிரியான பொருட்கள் வந்து அகழ்வாய்வுல கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும், அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் குறிப்பிட்டுள்ளது. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பெரிப்ளஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒருத்தர் எழுதின ஒரு கடற்பயணத்தை பத்தின ஒரு குறிப்பு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பெரிப்ளஸ் நூல்ல வந்துட்டு தீபகற்ப இந்தியாவில இருந்து ரோம் நாட்டுக்கு வந்து என்னென்ன ஏற்றுமதி ஆகப்பட்டுச்சுன்னா, இந்த எஃகு அப்படின்ற வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதுக்கான ஒரு சான்று தான் அந்த பெரிப்ளஸ் நூல்ல வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல இவற்றுக்கு மீது வரி விதிக்கப்பட்ட விஷயங்களும் அந்த பெரிப்ளஸ் நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பொருந்தல், இதுவும் ஒரு அகழ்வாய்வு இடம். எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கும். அங்க என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒவ்வொரு அகழ்வாய்வுலையும் என்னென்ன பொருட்கள் முக்கியமா கண்டெடுக்கப்பட்டன. அடுத்து பாத்தீங்கன்னா பையம்பள்ளி, இது இம்பார்ட்டன்ட். வேலூர் மாவட்டம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பையம்பள்ளி அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டம். சரிங்களா, வேலூர் மாவட்டத்துல பையம்பள்ளி. எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்குன்னு பாருங்க. கொடுமணல், கொடுமணல் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். சரிங்களா, இத 1810 கொடுமணம் என்னும் பெயரில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். இது வந்து முதுமக்கள் தாழிகள் இவர் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய பெரும் மண்பானைகள் ஆகுமாமா. இப்ப நம்ம வரலாற்றுல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, இறந்தவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பானையில வந்து உள்ள வச்சு அவங்களை, அதாவது இறப்பதற்கு முன்பு வயசானவர்களை கூட அந்த மாதிரி வச்சு புதைச்சிருக்கதான இதுலாம் இருக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்களை புதைப்பு முறையை பின்பற்றி தொடங்கின. இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்களும் அதனுடன், அதாவது அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள்
எல்லாமே அதனுடன் வைத்து இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்து அறிவை பெற்றிருந்தன. சமூகமாக கூடி வாழ தெரிந்திருந்த மக்கள் மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்திட்டுக்கள். ஓகேங்களா, கற்திட்டுக்கள் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பறைகள் செங்குத்தாக இங்க வச்சிருக்காங்க பாருங்க. செங்குத்தா வச்சு நடப்பட்ட அவற்றின் மீது மற்றொரு கரும்பலகை படக்கை விசத்தில் வைக்கப்படும். இக்கற்திட்டுகளை வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், அதே மாதிரி கும்மலாமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. எங்கெங்க வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நினைவு கற்கள். நினைவு கற்கள்னா என்னதுன்னா மென்கிர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. பிரிட்டானியா மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் எந்தெந்த இடத்துல இந்த நினைவு தூண்கள்லாம் இருக்கு, அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா மேல பார்த்தது, அது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டியிருந்த மருதம் மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமானது நடுகற்கள். இறந்து போன வீரனின் நினைவாக போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். அதாவது இப்ப வேலு நாச்சியாரோட ஸ்டோரியில வந்து உமையாளுக்காக அவங்க நடுக்கல் நட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கிராமத்தை கொடிய விலங்கிடமிருந்து அல்லது எதிர்களிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவதுதான் இது. அதுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இந்த புலிமான் கோம்பை 3ஆம் நூற்றாண்டு இந்த ஒரு நடுக்கல் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் அப்படின்ற இடத்துல, தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம்ல புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகின்றன. இதுவும் எங்க புலிமான் கோம்பையோடைய நடுக்கல் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் நடுக்கற்கள். இப்ப மீள் பார்வை பார்த்தலாமா. ஆரியர்கள் ஏறத்தாழ கிமு 1500 இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தன. இக்காலகட்டத்திற்கு வேத நூல்கள் முக்கிய சான்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேத கால அரசியல் ரத்த உறவை அடிப்படையாக கொண்டது. அதாவது அரசியல் ரத்த உறவைனா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அரசருக்கு அவரோட பையன், இப்பயுமே நம்மளுக்கு வந்து நிறைய அப்படிதான் நடக்குது, அவருடைய பையன் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருது அந்த மாதிரி. அடுத்து ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்த போது அங்கிருந்து தொடக்க கால குடியேற்றவர்கள் பிரதேச அரசர்களாக மாறின. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அவங்க எதை நோக்கி நகர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு கலப்பையும் இரும்பு கோடாரியும் அதிக அளவிலான நிலங்களை வேளாண்மையின் கீழ் கொண்டு வர உதவின. எது வந்து வேளாண்மை அதிகரிக்க உதவின அப்படின்னு பாருங்க. அடுத்து பாருங்க, புதிய கைவினை தொழில்களும் கலைகளும் வளர்ந்தன. கங்கை சமவெளி பகுதிகளில் நகரங்கள் தோன்றுவதற்கு இவைகள் வழிவகுத்தன. வட இந்தியாவில் பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவின் இரும்பு கால சமூகமும் ஒரே காலத்தை சேர்ந்தவை ஆகும். அதாவது வடகாலத்துல வந்துட்டு வட இந்தியால வந்துட்டு வேத காலம் இருந்த அதே சமயத்துலதான் தென்னிந்தியாவில இந்த பெருங்கற்க காலம் இருந்திருக்கு. ரெண்டுமே ஒரே சமயத்துலதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே காலகட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பயிற்சி வினாக்கள் நம்ம பாத்துடலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். பஞ்சாபில். சரிங்களா, பஞ்சாப் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவிலிருந்து. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடந்தம். சரிங்களா, வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசிக்கப்பட்டதுன்னா 1/6 பங்கு, 1/6 பங்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து கூற்றை காரணத்துடன் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி, 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியன்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது ஸ்ருதி ஆகும். அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி 2ஆ பிரிப்பாங்க இல்லையா, அதுல ஸ்ருதியில என்னென்னலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா கூற்றும் காரணமும் சரியாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளக்ஸ் கூறுகிறார். கரெக்ட். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவுமே சரி. எங்க வந்து இரும்புகள் உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 கூற்றுகளும் சரி.
அடுத்து வேத கால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுள் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அப்படின்றது தவறானது. ஓகேங்களா, குழந்தை திருமணம் ஒன்று கிடையாது. அதே பாருங்க, கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம், தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமைக்காக பெற்றான், உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. ஆனா அதே மாதிரி குழந்தை திருமணம் கிடையாது, ஆனா இங்க இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மாட்டில் சரியானது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க நம்மளுக்கு. சரிங்களா, எது வந்து சரியானதுன்னு கேக்குறாங்க. எது சரியானதா? இதான் குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம். இது வந்து ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது. ஏறுவரிசை குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பாத்துலாங்களா. வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்ததுன்னா ரத்தை உறவை கொண்டிருந்தது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வழி வசிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாலி அப்படின்ற வரிய வசூலிச்சாங்க. நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகும், அதனால நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. டேஷ் முறையானது பண்டைய கால கல்விக்கும் முறையாகும். அதாவது கல்வி கற்கும் முறையாகும்னா குருகுல கல்வி தான் வந்து பண்டைய காலத்துல இருந்ததா சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்ன இல்லையா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழடி எந்த மாவட்டத்துல கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். கீழடி. ஓகேங்களா, பொறுத்துக்களை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழடி என்னன்னு சொல்றாங்க, அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த பொருளை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான். கீழடியில தந்தத்திலான பகடை கண்டுபிடிச்சிருக்காங்க, பொருந்தல்ல கொழுமுனைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கொடுமணல்ல சுழல் அச்சுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆதிச்சநல்லூர்ல தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அகழ்வாராய்ச்சியின் போது என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் வந்து இந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சா, இப்போ செகண்ட் லெசன் நம்ம போலாம். செகண்ட் லெசன் பாருங்க, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். ஓகேங்களா, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். சாரி இதுல கீழே இந்த ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பாத்துக்கோங்க. இலக்கிய சான்றுகள் அக்கங்கள் அப்படின்னா என்னன்னா சமண நூல்கள், திரிபீடங்கள் மற்றும் ஜாதகங்கள்லாம் என்னன்னா பௌத்த நூல்கள். ஓகேங்களா, சமண நூல்னா என்னன்னு சொல்லுவாங்க, பௌத்த நூல்களை என்னன்னு சொல்லுவாங்க. சமண நூல்கள்னா அக்கங்கள், அதுவே பௌத்த நூல்கள்னா திரிபீடங்கள், அதே மாதிரி ஜாதகங்கள், இது எல்லாமே பௌத்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமணம் ஜெயின் என்னும் சொல் ஜீனா என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது என்பதாகும். ஓகேவா, சமணம் எந்த சொல்லிலிருந்து வந்ததுன்னா சமஸ்கிருத சொல்லான ஜினா அப்படின்றதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாவீரரை பற்றி நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதை படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, மகாவீரர் பற்றின கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கு, நிறையவே இருக்கு. முதல் தீர்த்தங்கரர் யாரு அப்படின்லாம் கேட்பாங்க. இப்ப முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபரு, கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். ஓகேங்களா, கடைசி தீர்த்தங்கர் வந்து மகாவீரர். இந்த இது வந்து அவங்க ரெண்டு பேரை பத்தின இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. அதோ இதை படிச்சுக்கோங்க. அதாவது மகாவீரருடைய இயற்பெயர் என்னன்னா வர்தமானர். அவர் எங்க பிறந்தாருன்னா வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பீகார்ல பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் சித்தார்த்த திரிசலா. இறப்பு எங்க பாத்தீங்கன்னா பவபுரி பீகார்ல. ஓகேங்களா, சமண சமயத்தை போதித்தவர் இவர் தான். பௌத்தம்னா நம்ம யார சொல்லுவோம், புத்தரை சொல்லுவோம். சரிங்களா, இங்க பாருங்க, கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன? இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய இப்பிறவியில் பிற்பகுதி வாழ்க்கைக்கும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையாகும். மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம். ஓகேங்களா, மகாவீரருடைய போதனையோடைய நூல் தான் என்னன்னா ஆகம சித்தாந்தம். இம்பார்ட்டன்ட். இதை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சீடரான கௌதம சுவாமி. ஓகேங்களா, கௌதம சுவாமி. அதே மாதிரி சமணம்ல இரு பிரிவுகள் இருக்கும். ஒண்ணு வந்து திகம்பரர், இன்னொன்னு வந்து ஸ்வதம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளை வந்து வச்சிருப்பாங்க. திகம்பரர், ஸ்வதம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. திகம்பரர்னா என்ன, ஸ்வதம்பரர்னா என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திகம்பரர்னா வைதிக பழமை வாய்ந்த போக்கூடிய சீடர்களை தான் திகம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப 3 ரத்தினங்கள், 3 ரத்தினங்கள், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. இந்த 3 ரத்தினங்களை வந்து யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் குறிப்பிட்டிருக்காருன்னா மகாவீரர் குறிப்பிட்டிருக்காரு. கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் மோட்சையிலிருந்து அடைவதற்கும் மகாவீரர் 3 வரிகளை, அது இந்த மகாவீரர் குறிப்பிடுறது தான் இந்த 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்தர் வந்து இதே மாதிரி 3 இது வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து வேற பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இது யாரால் குறிப்பிடப்பட்டது? மகாவீரர் கூறிய 3 ரத்தினங்கள்.
மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சுவதம்பரர்னா முற்போக்கானவர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது பழமை வாய்ந்தவர்களை திகம்பரர்னு சொல்றாங்க. அதுவே முற்போக்கு சிந்தனை உடையவர்களை சுவதம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமணம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறைய இதுக்கப்புறம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது புத்தாவை பத்தி. அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா சித்தார்த்தா. இவருடைய பிறப்பு வந்து லும்பினி தோட்டம், நேபாளம். இதை வந்து ஒரு கூற்றுல கேட்டிருந்தாங்க எங்க பிறந்திருக்காருன்னு. அவருடைய பெற்றோர் யாருன்னா சுத்தோதனா மாயாதேவி. இவருடைய இறப்பு வந்து குஷிநகரம், உபி, உத்தரப்பிரதேசம். சரிங்களா. இவர் வந்து ஏன் வந்து அவரோட 29 வயதுல வந்துட்டு என்னென்ன துயரங்களை கண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இருந்துதான் அவர் வந்துட்டு இந்த இதுக்கு போயிருப்பார் இல்லையா, ஞானம் பெறறதுக்காக, மரத்துல போதனை செய்யறதுக்காக அவர் போயிருப்பார். இவர் தியானத்தில் இருந்த போது என்னென்ன நடந்தது, எத்தனாவது நாள் ஞானம் பெற்றார், இது வந்து ஒரு கூற்றுல கேட்டிருந்தாங்க. அவரோட 49ஆம் நாள்ல அவர் ஞானம் பெற்றார். அதுல இருந்து அவர் புத்தம் வந்து ஞானம் பெற்றார். அதுல இருந்துதான் அவர் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இது பண்ணாங்க. சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புத்தரின் 4 பேருண்மைகள் என்னென்ன உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா. 4 பேருண்மைகள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புத்தரின் எண் வகை வழிகள், என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிதான் நம்மளுக்கு இப்ப டைம் கிடையாது, அதனாலதான் நான் வந்து ஃபாஸ்டா போறேன். சரிங்களா. இப்ப இதுல பாருங்க, அவர்கள் மிக எளிய வாழ்க்கையை மேற்கொண்டனர். அதாவது பௌத்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா சைத்தியம், விகாரைகள், ஸ்துபி. அதாவது ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடம் தான் சைத்தியம்னு சொல்லுவாங்களாம். மடாலயங்கள் இல்லைன்னா துறவிகள் வாழும் இடங்களுக்கு பேர் என்னன்னா விகாரைகள். அதே புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பெருக்கும் கட்டடம், அந்த கட்டடத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்தூபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸ்தூபி. பௌத்தருடைய பிரிவுகள், அதாவது இப்ப எப்படி வந்துட்டு சமணம் வந்து 2 பிரிவுகளா இருக்கு இல்லையா, திகம்பரர், ஸ்வதம்பரர். அந்த மாதிரி பௌத்தம் வந்து 2 பிரிவா இருக்கு. ஒண்ணு வந்து ஹீனயானம், இன்னொன்னு மகாயானம். சரிங்களா. ஹீனயானம், மகாயானம். புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். புத்தரின் உருவங்களை வணங்கினர். மிக எளிமையாக இருப்பார். விரிவான சடங்குகளை பின்பற்றுவார். இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் உள்ள வேற்றுமைகள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்னன்னா சுவர் ஓவியங்கள் எங்க காணப்படுகிறதுனா மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவரங்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இது இம்பார்ட்டன்ட்ங்க. அஜந்தா குகைகள்ல எங்க வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இடைவெளி, நடுவுநிலை வழி அப்படின்னா என்னன்னா உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதே இடைவழி அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்காராம். சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோடைய ஒற்றுமைகள் என்னன்னு பாருங்க. மகாவீரர், புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்ந்து செஞ்சவங்க. வேதங்கள்ல ஆத்திகத்தை செய்ய மறந்தவங்க, அதாவது மறுத்தனர். மக்கள் பேசிய மொழிகளில் போதனை செஞ்சவங்க. அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டவங்க. இரத்த பலிகளை எதிர்த்தனர். ஓகேங்களா. இரத்த பலிகளை எதிர்த்தனர். கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்கொண்டனர். மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என்று கூறினர் 2 பேருமே. அது வேற்றுமை என்னன்னா சமணம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது, ஆனா பௌத்தம் வந்து இடைப்பட்ட வழியை பின்பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. இடைப்பட்ட வழினா இப்ப மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் மட்டுமே இருந்தது, ஆனா உலகத்தின் பல பகுதிகளிலும் இந்த பௌத்த மதம் வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமணம் வந்து இந்தியாவில மட்டும்தான் இருந்தது. கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருப்பதை நம்பியது. அனாத்மா, எல்லையற்ற ஆன்மா, அனித்யா, நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது வந்து பௌத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பௌத்த மாநாடுகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 4 பௌத்த மாநாடுகள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாவது எங்க நடந்ததுன்னா ராஜகிருதம் அப்படின்ற இடத்துல கிரகம், 2வது வந்து வைஷாலில, 3வது வந்து பாடலிபுத்திரத்துல, 4வது வந்து காஷ்மீர். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. சரிங்களா. புத்த மாநாடு, புத்த சிலை. அது ஜாதக கதைகள்னா என்னன்னா ஜாதக கதைகள் புகழ் பெற்றவர் புத்தர் முந்தைய பிரிவுகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகளாகவும் இவை அறநெறிகளை கூறுவனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கொத்தி பறமையும் சிங்கமும் அப்படின்ற ஒரு கதையை கொடுத்திருக்காங்க. அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பெரிய கதை, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து உலகம் அந்நாளில், அதாவது கன்ஃபியூஷியஸ், குங்ஃபுட்சே, அதே மாதிரி ஜொராஸ்டர்,
இவங்களை பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஜொராஸ்ட்ரியன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி வருது. சீனாவில் கன்ஃபியூசியசியம் அப்படின்ற ஒரு இனத்தை வந்து அவர் இது பண்ணாரு. அதே மாதிரி பார்சிகத்துல ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்றத, அதாவது இங்க சமணம் பௌத்தம் இருந்த அதே காலகட்டத்துல சீனாவில் ஏற்பட்ட ஒரு இதுதான் அது. அதே மாதிரி பார்சிகத்துல இது பண்ணதுதான் ஜொராஸ்ட்ரிசம். ஓகேங்களா? இப்ப மீள் பார்வை பாருங்க. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டு அறிவு வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலகட்டமாகும். சமணம் 24 தீர்த்தங்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. சரிங்களா? சமணம் 24 தீர்த்தங்கரால், அதாவது இதுல லாஸ்ட் தீர்த்தங்கர் தான் மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மகாவீரர் 3 நெறிகளை வற்புறுத்துகிறார். அதுதான் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தா. புத்தரின் போதனைகள் தம்மா, தர்மம் என்று குறிப்பிடப்படுகின்றன. பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டியது, ஆனால் சமணம் இந்தியாவுக்குள்ளாகவே இருந்தது. சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படையை கொண்டது அகிம்சை. 2 பேருமே இந்த அகிம்சை முறையை தான் பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பயிற்சி வினாக்கள் பார்த்துலாங்களா? பௌத்த நூல்களின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. பௌத்த நூல்களின் பெயர் என்னன்னா திருபிடங்கள். இது முதல்ல பார்த்தோம் இல்லையா? சமண நூல்களின் பெயர்கள் என்னது? அக்கங்கள். ஓகேங்களா? சமண நூல்லாம் அக்கங்கள். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திருபிடங்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யாருன்னா ரிஷபர். ஓகேங்களா? அதுவே கடைசி தீர்த்தங்கரர்னா மகாவீரர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் 24 தீர்த்தங்கரர்கள் சமணத்தில் இருந்தார்கள். 3ஆம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டதுன்னா பாடலிபுத்திரம். சரிங்களா? 4வது தான் காஷ்மீர். ராஜகிரகம் ஃபர்ஸ்ட், வைசாலி செகண்ட், பாடலிபுத்திரம். அடுத்து புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்கன்னா சார்நாத்ல. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. சார்நாத்ல தான் முதல் போதனை உரையை புத்தர் நிகழ்த்தினார். அச்சக்கூற்றோடு காரணம் அப்படின்றத பாருங்க. ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. சரி, உபநிடதங்கள் மிகவும் தத்துமை சார்ந்தன. சரி, ஓகேங்களா? கூற்றும் சரியானது, கூற்று அதன் காரணமும் சரியானவை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து சரி. அடுத்து பாத்தீங்கன்னா அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. 2மே சரி. கூற்றும் அதற்கான காரணமும் சரி. இதெல்லாம் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் மேக்சிமம் புக் பேக்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை கண்டறியவும். விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விகாரைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி கூடமாகவும் பயன்படுத்தப்பட்டன. புனித பயணிகள் தங்குவதற்கான இடமாகவும் இந்த விகாரைகள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பௌத்த மதத்துல வந்துட்டு அந்த 3 பிரிவு இருக்கும் இல்லையா? அதாவது அவங்க தங்கும் இடத்தை வந்து 3ஆ பிரிச்சுப்பாங்க. ஸ்தூபினா அந்த இவர் புத்தரை வந்து புதைத்த இடம், அங்க மேல கட்டடம் கட்டிப்பட்டது ஸ்தூபி. அந்த மாதிரி விகாரைகள் அப்படின்னா என்னன்னா கல்வி கூடம், அதே மாதிரி புனித பயணிகள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமணமும் பௌத்தமும் உருவாகுவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேள்வி சடங்குகள் பெருஞ்சளவு மிக்கதாக இருந்தன. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுற செய்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2. மேற்சொல்லப்பட்ட கூற்றில் எவை சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. 2மே சரிதான். 2மே சரி. அதுக்காக தான் இது வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பது சமணம் மறுக்கிறது. ஓகேங்களா? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகை தோற்றுவித்தார் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறதுலாம் இல்லை. ஓகேங்களா? அதை மறுக்கிறது. அடுத்து இதுல பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க நீங்க. சரிங்களா? இருங்க ஒரு நிமிஷம், நானே கூட கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன். பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தர். ஏன்னா இவங்க 3 பேரும் என்னன்னா சமண மதத்தை சேர்ந்த தீர்த்தங்கரர்கள். ஆனா புத்தர் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவர். சரிங்களா? தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இதுல தவறான இணை எதுனா இதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா திருமண நிலை கிடையாது இல்லையா? திருமணம் பண்றவங்கள பிரம்மச்சாரின்னு சொல்ல மாட்டோம். இப்ப அகிம்சைனா என்னது? துன்புறுத்தாமல் இருத்தல். சத்தியம்னா உண்மை பேசுதல். அஸ்தேயம்னா திருடாமை. அப்ப பிரம்மச்சரியம்னா என்னது? திருமணம் ஆகாமல் இருக்குது, ஆனா திருமண நிலைன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்க, சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பவற்றுள் ஒன்றை தவறு, மற்ற அனைத்தும் சரி. எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க. எது தவறானதுன்னா, இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே அப்படின்றது தவறு. ஓகேங்களா. அவர் நேபாளத்தில் பிறந்தார். நேபாளம் லும்பினில பிறந்திருப்பாரு. அவர் நிர்வாணம் அடைந்தார். அவர் சாக்கிய முனி என்று அறியப்பட்டார். சரிங்களா. ஏன்னா அந்த வம்சத்தை சார்ந்தவர்ன்றதுனால சாக்கிய முனி அப்படின்னு அவரை அழைச்சாங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பக பாக்கலாங்களா. மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுது அப்படின்னா ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா. 3 ரத்தினங்கள். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. மகாவீரரின் கோட்பாடு 3 ரத்தினங்கள், 3 ரத்தினங்கள். சரிங்களா. டேஷ் என்பது துன்பங்களில் இருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலையாகும்னா நிர்வாண நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் யாருன்னா கௌதம புத்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜெயின காஞ்சி. சரிங்களா. ஜெயின காஞ்சி. டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை ஆகும் அப்படின்னா ஸ்தூபி. ஓகேங்களா. ஸ்தூபி தான் அந்த புத்தருடைய உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டடம், ஸ்தூபி. சரியா தவறால நீங்க பாத்துக்கோங்க. மேக்சிமம் அது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களோட ஆன்சர் என்னன்னு பாக்கலாங்களா. அக்கங்கள்னா என்னன்னு சொல்றாங்கன்னா சமண நூல். நம்ம பார்த்தோம். அக்கங்கள்னா என்னது? சமண நூல். அடுத்து பாருங்க, மகாவீரருடைய இயற்பெயர் என்ன? வர்தமானர். ஓகேங்களா. மகாவீரருடைய இயற்பெயர் என்ன? வர்தமானர். புத்தரை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா சாக்கிய முனி. ஓகேங்களா. புத்தரை என்னன்னு கூப்பிடுறோம்? சாக்கிய முனி அப்படின்னு கூப்பிடுறோம். அடுத்து சைத்தியம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா பௌத்த கோவில்கள். பௌத்த கோவில்களை வந்து சைத்தியம்னு சொல்றாங்க. பிச்சுக்கள் அப்படின்னு என்னது? துறவிகள். பிச்சுக்கள் அப்படின்னு என்னது? துறவிகள். செகண்ட் லெசன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாங்க. மூன்றாவது லெசன் பாருங்க, குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. சரிங்களா. குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கிற சொல் தான் என்னன்னு சொல்றாங்க? கணா. சங்கா என்றால் மன்றம் என்று பொருள். சங்கா அப்படின்னா என்னது? மன்றம். கனசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. அதுவே முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதுதான் முடியாட்சி. சரிங்களா. முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. கரெக்ட் தானே? அவங்க பையன் அந்த போகும்போது அது ஒரு அரச வம்சமா மாறுதுன்னு சொல்றாங்க. அந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. இந்த சங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. எல்லாரும் சமந்தான் அப்படின்னு இவங்க வந்து வைதிக வேத மரபுகளை பின்பற்றினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பாருங்க, 16 மகாஜனபதங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க, குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். இது என்னன்னு சொல்றாங்க? எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. என்னன்னா 16 மகாஜனபதங்கள். கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள், இது ரெண்டும் தான் இருந்தது. இது என்னன்னா 6ஆம் நூற்றாண்டு வட இந்தியாவில இருந்த 2 தென்னிந்தியா கிடையாதுங்க, வட இந்தியாவில் காணப்பட்ட 2 வகைப்பட்ட அரசு முறைகள் தான் இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா. இதுல இக்காலத்தில் 4 முக்கிய மகாஜனபதங்கள் இருந்தன. அதுல 4 முக்கிய மகாஜனபதங்கள் எங்கெங்க இருந்தது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நம்மளுக்கு கேட்பாங்க. மகதம் வந்து பீகார்ல, அவந்தி வந்து உஜ்னயினில, கோசலம்னா கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல காணப்பட்டது. அதே மாதிரி வத்சம்னா கோசாம்பி அலகாபாத்ல. மகாஜனபதங்கள் அப்படின்னா என்னன்னா பெரும் அரசுகள்னு அர்த்தம். சரிங்களா. மகாஜனபதங்கள் அப்படின்னா என்னன்னே தெரியாம படிக்கிறோம் இல்லையா? பெரும் அரசுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் எதுன்னா 4 அரச வம்சங்கள் இருந்ததா சொல்றாங்க. ஹரியங்காம் வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க இது. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மயமாகும். எந்த குப்தர் கட்டினார்னா குமரகுப்தா. குமரகுப்தா தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். நாலந்தா என்றும் சமஸ்கிருத சொல் நா குட்டல் அலம் குட்டல் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் அர்த்தமா. இது வந்து ஒரு உலக பாரம்பரிய சின்னம், அதாவது யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட சின்னம்.
அடுத்து மௌரிய பேரரசோட சான்றுகள் கிடைத்த இடங்கள், தொல்லியல் சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. கல்வெட்டுகள் என்ன கல்வெட்டுன்னா அசோகரின் கல்வெட்டு, பேராணைகள், ஜுனாக் கல்வெட்டு ஆகியவை. இது எல்லாமே என்னன்னா இங்க வந்துட்டு மௌரிய பேரரசு இருந்ததற்கான சான்றுகளை குறிப்பிட்டிருக்கு. இது சமய சார்பற்ற இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா கௌட்டியலியரின் அர்த்த சாஸ்திரம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கௌட்டியலியரின் இது வந்து இப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கௌட்டியலரின் அர்த்த சாஸ்திரம், விசாக தத்தரின் முத்ராஷ்டிரம், மாமூலனாரின் அகம்நானூற்று பாடல்கள், இது எல்லாத்துலயுமே மௌரியர்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சமயம் சார்ந்த இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா சமண பௌத்த நூல்கள், புராணங்கள். வெளிநாட்டு சான்றுகள் வந்து தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மெகஸ்தனஸ், ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு டிராவலர்னு சொல்லலாம், உலகம் சுற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகோட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியர் அரசையில் இருந்தவர். யாருடைய அரசவையில் அவர் இருந்தார் அப்படின்ற கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. சந்திரகுப்த மௌரியாவுடைய அரசவையில் இருந்தவர் தான் இந்த மெகஸ்தனிஸ். 14 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. சூப்பர். மெகஸ்தனிஸ் எழுதிய புத்தகம் பெயர் என்ன? இண்டிகா. இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாகும். மௌரிய அரசர்களை பற்றி எழுதிய நூல் தான் இந்த இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மௌரிய பேரரசு, இந்தியாவின் முதல் பேரரசு எதுனா இந்த மௌரிய பேரரசுன்னு சொல்றாங்க. இதோடைய தலைநகரம் எதுனா பாடலிபுத்திரம். இப்ப வந்து பாட்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அரசு வந்து முடியாட்சி. வரலாற்று காலம் வந்து ஏறத்தாழ கிமு 322 இருந்து 187 வரைக்கும். முக்கிய அரசர்கள் யாரு? சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். சரிங்களா? சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். அதே மாதிரி அசோகருக்கு புகழ்பெற்ற ஒரு பேர் சொல்றாங்க பாருங்க, தேவனாம்பிரியர். கடவுளுக்கே பிரியமானவர் தான் அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம். மௌரிய பேரரசின் மாபெரும் தலைவரான பாடலிபுத்திரம் நகருக்கு 64 நுழைவாயுகளும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. பாருங்க, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். மௌரிய பேரரசின் தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க, பாடலிபுத்திரம். சரிங்களா? பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா H.G. வெல்ஸ். இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். அசோகரை பற்றின ஒரு குறிப்பை சொல்லியிருக்காரு அவரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கமுகத்தூண். இது நம்மளோட இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணில் சிகர பகுதியில் அமைந்துள்ள இந்த சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய குடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து அசோகரோட சாரநாத் தூண்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அசோகர் கல்வெட்டுகளிலுடைய எழுத்து முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாஞ்சில வந்து பிராமி எழுத்து முறை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே நமக்கு கேட்டிருக்காங்க. காந்தகார் வந்து கிரேக்கம் மற்றும் அராபிக். அதே மாதிரி வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி. அதாவது இந்த அசோகர் கல்வெட்டு அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடங்கள்ல இருக்கு. அங்கங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த எழுத்துக்கள்ல எழுதப்பட்டது, சாஞ்சில இருக்கிறதுல பிராமியோட எழுத்து முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பேராணை. அரசால் அல்லது உயர் பதவியால் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த தூண். ஓகேங்களா? ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த பகா இப்ப எப்படி வந்துட்டு நம்ம வேத காலங்கள்ல வந்துட்டு பாலி அப்படின்ற வரி வந்து 6ல் 1 பங்கு வசூலிச்சாங்களோ அதே மாதிரி மௌரியர்கள் காலகட்டத்துல 6ல் 1 பங்கு வந்து நிலவரியா வசூலிச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா பாகா. ஓகேங்களா? இந்த ஒருக்கு பாருங்க, அசோகரது கல்வெட்டுல பாலி மற்றும் பாகா என 2 வரிகள் இருந்ததுக்கான சான்று இருந்திருக்கதா சொல்றாங்க. அசோகரோட கல்வெட்டுல இதுக்கான சான்று இருந்ததா சொல்றாங்க. ருத்ரதாமனின் ஜுனாக் இல்லைன்னா கிருன்னர் கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. சரிங்களா? எந்த கல்வெட்டுன்னு பாருங்க, ஜுனாகத் கல்வெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கிருனார் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு மூலியமா ருத்ரதாமனுடைய கல்வெட்டு அது. அதன் மூலியமா சுதர்சனா ஏரி அப்படின்ற ஒண்ணு வந்து இருந்ததை தெரிஞ்சுக்கிறோம். இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றன. சரிங்களா? அடுத்து முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன? நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள். இது நம்மளுக்கு தமிழ்ல கூட இந்த கொஸ்டினை கேட்பாங்க. அதே மாதிரி இறக்குமதியான பொருட்கள் குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலிலான கைத்தறி துணிகள், லினன் துணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
யக்ஷன் என்பது நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள். ஒரு கடவுளோட பேர் தான் யக்ஷன் சொல்றாங்க. யக்ஷி என்பது யக்ஷாவின் பெண் வடிவமாகும். இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, யக்ஷா யக்ஷி. ஒற்றைக்கல் தூண் நம்மளுக்கு சாரநாத்துல காணப்படுறது. இதுதான் அசோகரோட உருவாக்குன அந்த தூண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாறை குடைவரை கோவில்கள், யக்ஷா யக்ஷி சிலைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்தூபினா என்னன்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, பண்டைய பெயர், தற்போதைய பெயர் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இது ரெண்டும் பாருங்க, இந்த ராஜகிரகமும் பாடலிபுத்திரமும் இந்த பௌத்த மாநாடுகள் நடந்த இடம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. பௌத்த மாநாடு வந்து முதல் மாநாடு வந்து ராஜகிரகம்ல நடந்தது, மூன்றாவது மாநாடு வந்து பாடலிபுத்திரத்துல நடந்தது. அது தற்போதைய பெயர் என்னன்னா ராஜகிரகம் வந்து இப்போ வந்து ராஜகீர் அப்படின்னு சொல்றாங்க. பாடலிபுத்திரத்தை இப்ப பாட்னான்னு அழைக்கிறாங்க. கலிங்காவை இப்ப என்னன்னு சொல்றாங்க, ஒடிசான்னு அழைக்கிறாங்க. இந்த கலிங்கா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த கலிங்க போருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் அசோகர், தன்னுடைய போரையே நிறுத்திடுவார். இதுக்கப்புறம் நான் வந்து யார் மேலயும் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர் புரியறதே நிறுத்திடுவார். சீன பெருஞ்சுவர், இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகவும் குன்சி ஹங் என்னும் பேரரசு தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். சீன பெருஞ்சுவர் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யாரால் கட்டப்பட்டதுன்னா குன்சி ஹங். சரிங்களா. அடுத்து ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவில், கிறிஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவின் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த ஜிஎஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மீள் பார்வை பார்த்துலாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும். 16 மகாஜன பதங்களின் எழுச்சிக்கு அது சாட்சியாகும். மகாஜன பதங்கள்லாம் என்ன, பெரும் அரசுகளின் எழுச்சி. எத்தனை பேர் இருந்தாங்க, 16 மகாஜன பதங்கள் இருந்ததாக சொல்றாங்க. 16 மகாஜன பதங்களில் மகதம் ஒரு பேரரசா எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகதமானது என்னன்னா அரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. அதுல மௌரிய அரசர்கள் தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அரியங்கா, சிசுநாகா, நந்தா இது எல்லாமே எதுக்கு கீழே வந்து இந்த மகதம் அப்படின்ற ஒரு மகாஜன பகுதியில வரும் சொல்றாங்க. மௌரிய பேரரசை சந்திரகுப்த மௌரியர் நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சந்திரகுப்த மௌரியர் நிறுவினார். ஸ்ரீகுப்தர் தான் வந்து அதோட ஃபவுண்டர். அதோட முக்கிய ரூலர் வந்து சந்திரகுப்த மௌரியர். அடுத்து பாருங்க, மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர். அசோகரின் தூள் கல்வெட்டுகளும் மற்றும் பாறை கல்வெட்டுகளும் தம்மா பற்றிய அவரது கொள்கைகளை நமக்கு உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துலாங்களா. 4 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எதுனா மகதம். கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அஜதா சத்ரு. இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. கீழ்காண்பனவற்றுள் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவை அனைத்துமே அர்த்த சாஸ்திரம், இண்டிகா, முத்ர ராஷ்டிரம் இது எல்லாமே மௌரியர்கள் காலத்துல இவர்களை பற்றி எழுதிய நூல்கள். சந்திரகுப்த மௌரிய அரையணைக்கு தொடர்ந்து டேஷ் எனும் சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ரபாகு. ஓகேங்களா. பத்ரபாகு கூட தான் இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து அரியணை வேணாம்னு சொல்லிட்டு எங்க சென்றாராம், சரவண பெலகுலாவுக்கு பத்ரபாகு என்னும் சமண துறவியோடு சென்றார். செல்யூக்கஸ் நிக்கோட்டரின் தூதுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தூதுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெஹஸ்தனஸ். இவர் எழுதிய புத்தகம் தான் இண்டிகா. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கடைசி அரசர் யாருன்னு சொல்றாங்கன்னா பிரிக்ருத்ரா. சரிங்களா. பிரிக்ருத்ரா. அடுத்து கூற்றை காரணத்துடன் விளக்குக கொடுத்திருக்காங்க பாருங்க. கூற்று காரணம். அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசு என்று கருதப்படுகிறார். தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அவர் நல்ல ஆட்சி புரிஞ்சதுனாலதான் அவர் வந்து எல்லாரும் சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது இல்லைன்னா எவை வந்து சரி அப்படின்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவான்னு சொல்றாங்க. இது தவறு. மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. எந்த நூல்ல மௌரியர்களை பற்றிய நிர்வாகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. 2 மட்டும்தான் சரி. அர்த்த சாஸ்திரம். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கவனமாக கவனி அப்படின்னு சொல்லிட்டு அக்கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது. இது மட்டும்தான் சரி. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது இல்லையா. அதுல கீழ்காண்பவனவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க.
அதுல எது வந்து சரியாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. மௌரியாலதான் வந்து முதல் அரசர் வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மகத்தாவோட முதல் அரசர் யாராவது இந்த அரியங்கால இருக்கிற ஒருத்தவர் வந்து முதல் அரசரா வரலாம். சரிங்க, அரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது வந்து இதோட எழுச்சிக்கு காரணமாயிற்றுன்னா முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம், அடர்ந்த காடுகள், மரங்களையும் யானைகளையும் வழங்கின வளமான இரும்பு தாது கிடைத்தமையால். இந்த 3 தான் வந்துட்டு மகத ஆட்சி வந்து வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்ததுன்னா ராஜகிரகம். ராஜகிரகத்துலதான் பௌத்த மதத்துடைய முதல் மாநாடு நடந்திருக்கும். அதுதான் வந்து மகதத்தின் தொடக்க கால தலைநகரமாகவும் இருந்திருக்கு. முத்ரராட்சதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா விஷாக தத்தர். டேஷ் பிந்துசாரரின் மகனாவர். பிந்துசாரருடைய மகன் தான் யாருன்னா அசோகர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஷ் பணியமர்த்தப்பட்டனர் தர்ம மகாமாத்திரர்கள். இவர்கள் தான் பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக கொடுத்திருக்காங்க இல்லையா. கனா அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா மக்களாட்சி. மெகஸ்தனஸ் என்னது இண்டிகா அப்படின்ற புத்தகத்தை எழுதினாரு. சாணக்கியா என்னது அர்த்த சாஸ்திரம் எழுதினாரு. தர்ம யாத்திரை சமய சுற்றுப்பயணத்தை என்னன்னு சொல்றாங்க தர்ம யாத்திரை. சோ முடிஞ்சிருச்சு இந்த லெசனும். நெக்ஸ்ட் லெசனும் பார்க்கலாங்களா. அடுத்து நம்ம ஜியோகிராஃபி பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜியோகிராஃபி, புவியியல். புவியியல்ல நம்ம இப்ப என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளங்கள். ஓகேங்களா. நம்ம நாட்டுல நிறைய வளங்கள்லாம் குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்பாடம் வளம் என்றால் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறள் ரொம்பவுமே இம்பார்ட்டன் பாருங்க. கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை கொடுத்திருக்காங்க. அந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதலை ஏற்படும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வழங்கா குன்றா நிலையில் உள்ள நாடுகளையே சிறந்த நாடாகும். ஒரு சிறந்த நாடுனா என்ன அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செயல்பாடு இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், சிந்தனை இம்பார்ட்டன் பார்த்துக்கலாம். ஒரு பொருளின் பயன்பாட்டை கண்டறிந்த பிறகு அப்பொருள் வளமாக மாறுகிறது. மனிதனின் தேவைகள் நாளுக்கு நேரே மாறக்கூடியவை. கரெக்ட் தான். அடுத்து தேவையானது மாறுபடும் பொழுது வளங்கள். தொழில்நுட்பம், நிலக்கரி, பெட்ரோல் இதெல்லாமே குறைந்து வரும் காலத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இப்ப சூரிய ஒளியிலிருந்து நம்ம மின்சாரம் தயாரித்து அதை பயன்படுத்திக்கிறோம் இல்லையா. அது எல்லாத்தையும் தான் இதுல சொல்லியிருக்காங்க. இயற்கை வளங்கள்னா என்ன, வளங்களின் வகைகள் என்னென்ன, இயற்கை வளங்கள்ல என்னென்ன வரும், தோற்றத்தின் அடிப்படையில், உயிரியல், உயிரற்ற நிலை, புதுப்பத்தின் அடிப்படை, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னதான் கடல் ஈஸ்ட் ஆனது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கடல் ஈஸ்ட் ஆனது என்ன அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையதுதான் இந்த கடலில் உள்ள ஈஸ்ட்ன்னு சொல்றாங்க. இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுத்துகிறது. எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்றாலைகள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுறது எதுனா இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் தான். ஏன்னா இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களிலிருந்து தான் கிட்டத்தட்ட 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு சின்கோனா. இந்த சின்கோனா வந்து அந்த ஒரு வெப்பமண்டல மழைக்காடுகள்ல இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும். ஓகேங்களா. இந்த ஸ்பெர்ம் திமிங்கலத்துல இருந்து பெறப்படுறது தான் இந்த திமிங்கல புணுகு. இது 1 பவுண்ட் அதாவது 0.454 கிராம் வந்து திமிங்கல புணுகின் விலை வந்து 63,000 அமெரிக்கன் டாலர் அதுலயும். ஓகேங்களா. இது வாசனை திரவங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. எதுக்கு பயன்படுகிறதுனா வாசனை திரவங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். மீள் பார்வை கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கிறேன். நினைவில் நிறுத்துக. மனிதனின் தேவையை பூர்த்தி செய்பவர்கள் இயற்கையிலிருந்து பெறப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி சூரிய ஒளி அதெல்லாம்.
உயிருள்ள அனைத்து வளங்களும் உயிரியல் வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. உயிரற்ற அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல் நிலை செயல்பாடு ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம 1 மார்க் உள்ள போகலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பொறுத்துக்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாங்களா? ஒரு நிமிஷம். இயற்கை வளம். இயற்கை வளம்னா என்னன்னு சொல்றோம்னா காற்று. இதுல இருந்து காற்றுல இருந்து இப்ப மின்சாரம் தயாரிக்கும் இல்லையா, அது வந்து இயற்கை வளம்னு சொல்றோம். அடுத்து பன்னாட்டு வளம். பன்னாட்டு வளம்னா என்னன்னா காடு. பன்னாட்டு வளம்னா என்னன்னு சொல்றாங்க, சாரி, திமிங்கல புனகு. ஓகேங்களா, திமிங்கல புனகு தான் பன்னாட்டு வளம். அடுத்து பாருங்க, குறைதல், பயன்பாடு, மறுசுழற்சி, அதை என்னன்னு சொல்லுவோம், நிலையான வளர்ச்சின்னு சொல்றோம். புதுப்பிக்க இயலாதது எதுனா கனிமங்கள். ஓகேங்களா. அடுத்து உலகியலாவிய வளம் தான் எது, காடு. இரண்டாம் நிலை செயல்பாடுகள் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா உற்பத்தி செய்தல். ஓகேங்களா, இரண்டாம் நிலை செயல்பாடுகள்னா உற்பத்தி செய்தல். கோடிட்ட இடங்கள். கரும்பிலிருந்து டேஷ் தயாரிப்படும். கரும்புல இருந்து என்ன கிடைக்குது, சர்க்கரை. வளங்கள் டேஷ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படும். வளங்களை கவனமாக கையாளுதல் தான் வளங்களின் பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்களுக்கு என்ன பேர்னா உள்ளூர் வளங்கள். தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஷ் வளங்கள் என அழைக்கப்படுகின்றன கேக்குறாங்க. கண்டறியப்பட்ட வளங்கள். டேஷ் வளம் மிகவும் மதிப்பு மிக்க வளங்கள் ஆகும்னா இயற்கை வளங்கள். ஏன்னா அது திருப்பி எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு. இயற்கை வளங்களை சேகரித்தல் எனப்படுவது என்னன்னா முதல் நிலை செயல்பாடு. சரிங்களா, முதல் நிலை செயல்பாடு. விரிவாக விடையளி. அவ்வளவுதான் இதுல கொடுத்துருக்காங்களா? இந்த வாக்கியமும் புரிதலும் இருங்க, அது எங்க இருக்குன்னு பாக்குறேன். இந்த இருக்கு, வாக்கியமும் புரிதலும் பாத்துலாங்களா? வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளி ஆற்றல் ஒரு சிறந்த மாற்றாகும்னு சொல்றாங்க. இதுக்கான புரிதல் 1, புரிதல் 2 கொடுத்திருக்காங்க பாருங்க. நிலக்கரியும் பெட்ரோலியமும் குறைந்து கொண்டே வரதுனால இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா சூரிய ஆற்றல் என்றும் குறையாது அப்படின்னு சொல்றாங்க. புரிதல் 1 மற்றும் புரிதல் 2 இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். வளங்களை பாதுகாக்காவிட்டால் மனித இனம் அழிந்துவிடும். அது புரிதல் 1. வளங்களை பாதுகாக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படி தவறுதான. வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இதுல சரியானது எதுன்னு பாருங்க. புரிதல் 2 மட்டுமே சரி. பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும். அடுத்து மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான். உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. மனிதன் சேகரித்த உணவு ஊட்டமிக்கதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 விஷயம் சொல்றாங்க இல்லையா? இதுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிதல் 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவிக்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஜியோகிராஃபில ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க. புவியியல்ல ஒரு லெசன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து குடிமையியல். குடிமையியல ஃபர்ஸ்ட் வந்து தேசிய சின்னங்கள். இதுல தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. அதாவது எங்க வந்துட்டு பீகாக் சாங்சுரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விராலிமலையில தான் மயில்களுக்கான சரணாலயம். ஒருவேளை இந்த விராலிமலை எந்த மாவட்டத்துல இருக்கணும்னு கேட்பாங்க. புதுக்கோட்டை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. இதெல்லாம் கதை மாதிரி வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளோட தேசிய சின்னங்கள் எந்த ஆண்டு அனுசரிக்கப்பட்டது அப்படின்றது. ஆலமரம் வந்து 1950. இதுதான் நம்மளுடைய தேசிய மரம் சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி தாமரையும் 1950. இதுதான் நம்மளுடைய தேசிய மலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மயில் வந்து இது அப்படியே இப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஆலமரமும் தாமரையும் 1950. மயில் வந்து 1963ல இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில தான் நம்மளோட தேசிய பறவை. அதே 1973ல தேசிய விலங்கு புலி. பூனை இனத்தின் மிகப்பெரியதுதான் இந்த புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 2 ஒண்ணு.
அடுத்து கங்கை ஆறு தான் நம்மளுடைய தேசிய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2008 அனுசரிக்கப்பட்டது. யானை இது வந்து ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது 2010 அடுத்து ஆற்று ஓங்கில் தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைப்பின் நிலவை டால்பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல. இது என்னது, அருகி வரும் உயிரினமாக உள்ளது. 2010 லாக்டோபாசிலஸ் இது ஒரு தோழமை பாக்டீரியா 2012 அனுசரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ராஜநாகம் உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு தான் இது. இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. மாம்பழம் எப்போனா 1950 இதுதான் மாம்பழம். தாமரை, அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம மேல இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா, தாமரை, ஆலமரம், இது எல்லாமே 1950 அனுசரிக்கப்பட்டது தேசிய சின்னங்கள். நம்ம தேசிய கொடியை யார் வடிவமைச்சாங்க, அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம இந்தியாவோடது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தமிழகத்துடைய மாநில இயற்கை சின்னங்கள் என்னென்ன. விலங்குன்னு கேட்டாங்கன்னா வரையாடு, பறவைனா மரகத புறா. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. மலர்னா செங்காந்தல் மலர், மரம்னா பனை மரம். பனை மரத்தை தான் நம்மளோட தேசிய அதாவது தமிழ்நாட்டுடைய மரம் சொல்லுவோம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர் தான் வடிவமைச்சிருக்காரு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டத்துல தான் நெய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்போது செங்கோட்டையில் ஏற்றினார்னா 15/8/1947. இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்க வைக்கப்பட்டுள்ளதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது பாத்தீங்களா. அடுத்து கொடிகாத்த குமரனை பத்தின இன்ஃபர்மேஷன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையில் பிறந்தா. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த திருப்பூர் குமரன் பிறந்த இந்த சென்னி மலை வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. எந்த மாவட்டத்துலன்னு சொல்றாங்கன்னா ஈரோடு மாவட்டம். இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினால் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்தார். உயிரிழந்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனாலதான் இவரை வந்து திருப்பூர் குமரன் நம்ம என்னன்னு சொல்றோம், கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வரையில் அவரது நூற்றாண்டு இதுல வந்து இந்திய அரசு அவரது உருவம் குறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்ததுன்னு சொல்றாங்க. அசோகர் காலத்தில் சார்நாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முகம் சிங்கம் தற்போது சார்நாத் அருங்காட்சிகளில் பாதுகாக்கப்படுகிறது. இம்பார்ட்டன்ங்க, அந்த சார்நாத் தூண்ல வச்ச அந்த இதுவை வந்து இப்ப வந்து அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க சொல்றாங்க. நம்மளோட தேசிய கீதம் எப்போது அனுசரிக்கப்பட்டது அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. நம்மளோட தேசிய கீதம் முதலாக எங்க பாடப்பட்டது. நீங்க இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினை நீங்க எதிர்பார்க்கலாம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எங்க கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்றும் விழா சிறப்பாக நடைபெறும். அந்நாளில் அதை எப்போ நடைபெறும்னு கேட்பாங்க. அந்நாளில் கடற்படை, கப்பல் படை, விமானப்படை இவங்க எல்லாரும் இசைக்குழு நிகழ்ச்சிகளுடன் நடத்துவார். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காந்தி ஜெயந்தி, அதாவது நம்மளுடைய இது நேஷனல் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நேஷனல் ஹாலிடேஸ்னா வெறும் 3 தான் வந்து நேஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அதே மாதிரி காந்தி ஜெயந்தி. இந்த 3 நாள் தான் தேசிய விடுமுறையாகவும் விடுமுறையாக அனுசரிக்கப்படுறது. ஓகே, முடிஞ்சிருச்சு. மீள்பார்வை பார்த்துலாம் இல்லையா. புலி, யானை, டால்பின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்கள் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது 1947 ஜூலை 22 மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை 22 1947. தேசிய கொடி, தேசிய லட்சணை, தேசிய கீதம், தேசிய பாடல் போன்றவற்றை பிற தேசிய சின்னங்களாகும். விடுதலை நாள், குடியரசு நாள், கிருஷ்ண ஜெயந்தி இது எல்லாமே முக்கிய தேசிய விழா. ஓகேங்களா. தேசிய விழாக்கள் வந்து 3 தான். இந்த 3 தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சேட்டர்ஜி. ஓகேங்களா. வந்தே மாதரம்னா பங்கிம் சந்திர சேட்டர்ஜி. அதுவே ஜனகண மன அதை யார் எழுதுனதுன்னா ரவீந்திரநாத் தாகூர்.
பிங்காலி வெங்கையா யாருன்னா தேசிய கொடியை வடிவமைச்சவர். அப்படி ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே அதுல இருக்க எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய கீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தேசிய கீதம் என்னது? ஜனகணமன. சரிங்களா, ஜனகணமன தான் இந்தியாவின் தேசிய கீதம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியா. ஆமா, இந்த ஆனந்த மடம், இந்த ஆனந்த் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த நூல்ல இருந்து தான் அந்த வந்தே மாதரம் பாடலை வந்து எடுத்திருப்பாங்க. சோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம். யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகின்றோம்னா மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னா கருநீலம். நீலம் கிடையாது, கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அருங்காட்சியகம்னா சென்னை கோட்டை, சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையில தான் வச்சிருக்காங்க. தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. யார் இயற்றினாங்க? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா 52 வினாடிகள். நிமிடங்கள் கிடையாது, வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் பாடினாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடி ஏற்றுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா பிரதம அமைச்சர். சரிங்களா, பிரதம அமைச்சர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய தேசிய லட்சணை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்நாத்ல இருக்குல்ல அசோக தூண்ல இருந்து. இந்தியாவின் தேசிய கனி எதுன்னு கேட்டாங்கன்னா மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். அதுவே தமிழ்நாட்டுக்கு கேட்டாங்கன்னா பனை மரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்டுள்ள கொடி டேஷ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டதுன்னா குடியாத்தம், வேலூர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்தவர். சக ஆண்டு முறையை துவக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை ஆறு. இந்திய நாணயத்தின் குறியீடு, இப்ப இந்த குறியீடு இருக்குல்ல இந்திய நாணயத்தினுடைய குறியீடு, இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது. எத்தனை ஆரங்கள்னா 24 ஆரங்களை கொண்டது. நான்முக சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சார்நாத் அருங்காட்சியகத்தில். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1950. டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிர். லாக்டோபாசிலஸ் தான் தேசிய நுண்ணுயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இந்த காவி வந்து வீரத்தை குறிப்பிடுற மாதிரி வெள்ளை நிறம் வந்து எதை குறிப்பிடுதுன்னு கேக்குறாங்க. நேர்மை, அமைதி, தூய்மை. குதிரைனா ஆற்றல். அதே மாதிரி அதாவது அந்த இது இருக்குல்ல எம்பளம் இருக்குல்ல அந்த நான்முகம் சிங்கம், அதுல ஒரு பக்கம் குதிரை இருக்கும், ஒரு பக்கம் காளை இருக்கும். குதிரைனா ஆற்றல், காளைனா என்னன்னா கடின உழைப்பு. 1947 வந்து விடுதலை நாள். அதே மாதிரி 1950 என்னன்னு சொல்லுவாங்கன்னா குடியரசு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, குடியரசு தினம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாங்களா. பொருந்தியவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர்னா தேசிய கீதம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து தேசிய பாடல், பிங்காலி வெங்கையா வந்து தேசிய கொடி, மேக்னத் சாஹா வந்து வான் இயற்பியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொருந்திய பின் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பொருந்திய பின் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் எது அப்படின்றத பாத்துலாங்களா. இதுக்கான ஆன்சர் எதுனா இது மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. இப்ப பாருங்களா, தேசிய ஊர்வன நீர்வாழ் விலங்கு வந்து டால்பினா, நுண்ணுயிரியது லாக்டோபாசிலஸ். தேசிய பாரம்பரிய விலங்கு எது? புலி. அப்ப தேசிய ஊர்வன இது மட்டும்தான் நம்மளுக்கு இல்ல. தேசிய ஊர்வன வந்து ராஜநாகம் கிடையாது இல்லையா. தேசிய ஊர்வனம் மட்டும்தான் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்றத பாருங்க.
தவறான தொடரை தேர்ந்தெடுக்கும் பார்த்துலாம் இல்லையா. இதுல எது வந்து தவறான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக சக்கரம் வெளிர் நில நிறமுடையது, இது தவறு. ஏன்னா கருநீளமுடையதுதான் அசோக சக்கரம். அடுத்து பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். விடுதலை நாளில் ஏற்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாரத்தில் நசுக்கப்படுகிறது, தவறானது இதுதான். ஏன்னா ஏற்றப்பட்ட முதல் கொடி வந்து சென்னை ஜார்ஜ் கோட்டையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாளாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சரியானது எதுனா ஆகஸ்ட் 15 தான். ஏன்னா குடியரசு நாள் என்னது ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி என்னது அக்டோபர் 2. ஓகேங்களா. இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லெசன் பார்க்கலாங்களா. அடுத்த லெசன் என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இது ரொம்ப அரசியல் சந்தை அப்படின்னு சொன்னாலே டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது தமிழ்ல கூட அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் புக், அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம், அண்ணல் அம்பேத்கரை தான் குறிப்பிடுறோம். இவரோட சேர்ந்து ஒரு 7 குழு அமைச்சு அவங்க வந்துட்டு அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அடிப்படை உரிமைகள்ல என்னென்ன வரும்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. 6 வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தகவல் பேழை பாருங்க. அரசியலமைப்பு சட்ட வரவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசுவாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி இவங்க எல்லாருமே இடம்பெற்றிருந்தாங்க. சரிங்களா. அக்குழுவின் தலைவர் யாரு, B.R. அம்பேத்கர். இவர் தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர், முதன்மையான சிற்பி. நமது அரசியல் சட்டம் உருவான போது எவ்வளவு இருந்ததுன்னா 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தன. ஆனா இப்போ வந்து 448 உறுப்புகள். இது வந்து நம்மளுக்கு கூற்று காரணத்துல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25 பகுதிகள் 12 அட்டவணையா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 30/10/2021 வரை கிட்டத்தட்ட 105 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்கன்னா இந்தி மற்றும் ஆங்கிலத்துல நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேணியில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, அங்க வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பாருங்க, ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். இதுதான் நம்மளுக்கு இதுல கேட்பாங்க இல்லையா, இந்த ஆர்டர் கேட்பாங்க. இறையாண்மை, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். இந்தியால நிர்வாகத்துறை சட்டமன்றத்துக்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயதை அடைந்தவர்கள் வாக்குறுதிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளும் உண்டு. அடுத்து இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எதுனா ஆகஸ்ட் 15. சரிங்களா. நவம்பர் 26. நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினம். நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. எந்த ஆண்டு வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதுன்னு கேக்குறாங்க. 1949. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத்தனை சட்ட திருத்தங்கள் நம்ம பார்த்தோம்னா 105ன்னு பார்த்தோம். ஆனா இங்க ஆப்ஷன்ல அதை கொடுக்கல. பாருங்க, 105 தான் நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா. இது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த இது வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுரிமையை வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்னன்னா 18. சரிங்களா. 18 வயசு வந்தா நம்ம வந்து ஓட்டுரிமை பெறலாம். கோழிட்டு இடப்பங்களை நிரப்புக. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத்.
இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் B.R. அம்பேத்கர். நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வதே டேஷ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்துடைய இதுவே அதுதான். நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேக்குறாங்க. ஜனவரி 26, 1950. பொருந்திய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு ஆன்சர் பார்த்துலாம்ல. சுதந்திர தினம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் எது? நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. சரிங்களா, ஏப்ரல் 1. ஸோ இவ்வளோதாங்க, இந்த சிவிக்ஸ் குடிமையியலும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம். பொருளாதாரத்தில் ஒரு லெசன் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா 6th லெசன் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். பொருளியல். பொருளியல்ல என்ன லெசன்? பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணம் என்பதே உலகில் இல்லை என்றால் கற்பனை செய். இது வந்து ஒரு சிந்தனை வினா. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை தான் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது செயல்பாடு. சேமிப்புனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. முதல் நிலை தொழில்கள்னா என்னென்ன? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில். எக்ஸாம்பிள் வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன்பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள் இதெல்லாம் சேகரித்தல், இது எல்லாமே முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இரண்டாம் நிலை தொழில்னா அதை வச்சு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா. முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கும் மூலப்பொருளிலிருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கு பொருட்கள் பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்வதே வந்துட்டு இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா, இப்ப வேளாண் அடிப்படை தொழில்கள் என்னன்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். அது அடுத்தது காடு சார்ந்த தொழில்கள்னா காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள். கனிம தொழில்கள் தான் சிமெண்ட், இரும்பு, அலுமினியம். கடல்சார் தொழிற்சார்கள்னா கடல் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூன்றாம் நிலை தொழில்கள்னா முன்னர் கூறிய 2 நிலைகளில் குறிப்பாக தொழில்துறை பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்கள் தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவை துறை அப்படின்னு சொல்றோம். போக்குவரத்து, தொழில் தொடர்பு, வர்த்தகம், வங்கி, இதோடைய செயல்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. அது மேட்ச் த ஃபாலோவிங்ல நம்மளுக்கு பின்னாடி கேட்குவாங்க. கற்றல் வழிபாடுகள். அடுத்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப பயிற்சி வினாக்கள் பார்த்துலாம் இல்லையா. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யாரு? விவசாயிகள். தேன் சேகரித்தல் என்பது எவ்வகை தொழில் கேட்கிறாங்க. இது என்னன்னா முதன்மையான தொழில், முதல் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்னன்னு சொல்றாங்கன்னா உற்பத்தி. காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் -% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன. கிட்டத்தட்ட 47% மக்கள் வந்து நகரங்களில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல எது வந்து இது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கால்நடைகள் வளர்ப்பு என்னது? முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. உணவு பதப்படுத்துதல் இரண்டாம் நிலை தொழில். இரும்பு எஃகு தொழிற்சாலை என்னன்னு கேக்குறாங்க. தொலைபேசி என்னது? பருத்தி ஆலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இரும்பு எஃகு தொழிற்சாலையை என்னன்னு சொல்றோம்னா அதுதான் இரண்டாம் நிலை. சாரி இருங்க. உணவு பதப்படுத்துதல் என்னன்னா வேளாண் சார் தொழில். வேளாண் சார் தொழில் வந்து உணவு பதப்படுத்துதல். இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்துட்டு இரண்டாம் நிலை தொழில். அதே மாதிரி தொலைபேசி என்னன்னு சொல்லுவோம்னா சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பருத்தி ஆலை அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மூன்றாம் நிலை தொழில். சரிங்களா, பருத்தி ஆலை அப்படின்றது என்னது? மூன்றாம் நிலை தொழில். இதுல பொருத்திய பின் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 4, 3, 2, 1. இதுல பொருந்தாது என்னன்னா இதுதான். சிறிய அளவிலான தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கால்நடை வளர்ப்பு. இது வந்து சிறிய அளவிலான தொழிற்சாலை வராது. கால்நடை வளர்ப்பு எது கீழே வரும்னா வேளாண் தொழிற்சாலைக்கு கீழே வரும். இப்ப காடுசார் தொழிற்சாலைகள் எதுக்கு கீழே வரும்னா காகித தொழிற்சாலைகளுக்கு வரும். சேவைகள் என்னது? தகவல் தொழில்நுட்பம். வங்கி வந்து பணவர்த்தனை. இதுல இது வந்து மேட்ச் ஆகல அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தெரிந்து. வேளாண்மை என்பது என்னது? முதன்மை நிலை தொழிலாகும்.
பொருளாதார நடவடிக்கைகள் டேஷ் என்று டேஷ் அடிப்படையில் பிரிக்கின்றன, பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. சர்க்கரை ஆலை டேஷ் நிலை தொழிலாகும், 2ஆம் நிலை தொழில். ஏன்னா சர்க்கரையை உற்பத்தி பண்றது அந்த வேளாண்மையில இருந்து தான் செகண்ட் இது வருது இல்லையா, கரும்பு தான் முதல் நிலை, அப்ப இது 2ஆம் நிலை. வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலை எதுனா பருத்தி ஆலை. பால் பண்ணை ஒரு டேஷ் துறையாகவும் கேட்குறாங்க, என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறை. சரிங்களா, ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 உடைய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். மேலும் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.